அதை கொடுக்க வேண்டான்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஊர்க்காரங்க பேசி முடிவெடுக்கட்டும். ரெண்டுல ஒண்ணு அவங்க முடிவெடுத்து சொல்லட்டும். வெண்ணிலா நமக்கு முக்கியமா இல்ல பெரிய வீடு முக்கியமான்னு பார்த்தா வெண்ணிலா தாங்க முக்கியம். வெண்ணிலா இல்லைன்னா மழை பெஞ்சிருக்குமா? அந்த பொண்ணு எவ்வளவு அரும்பாடுபட்டது. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். நம்ம எல்லார் குடும்பத்துக்கும் வெண்ணிலா ரொம்ப முக்கியம். வெண்ணிலாவுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யறதா நல்லது. என்னம்மா இது? நீ அமைதியாரு. இங்க என்ன நடக்குதுன்னு நான் இன்னைக்கு பார்க்கணும். அம்மா பேசாம இங்க இருந்து போயிடலாமாமா? முடியாது. நான் போனா தோத்து போய் ஓடிட்டேன்னு எல்லாரும் பேசுறதுக்கா? இத நான் விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நான் பார்த்துட்டு தான் போவேன். அப்படி பரிவட்டத்தை வெண்ணிலாவுக்கு கட்டுனா அத கண்கொள்ளற நான் பக்கத்துல நின்னு பார்க்கணும். என்னம்மா அப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்களேம்மா? இந்த அவமானம் எனக்கு வேணும்டி, வேணும். அப்பதான் அவளை என்ன செய்யணும்னு நான் தீர்மானிக்க முடியும். அவன் கையில சிக்கி சின்ன பின்னமாவா. அவளுக்கு மட்டும் பரிவட்டம் கட்டட்டும். அதுக்கப்புறம் வீட்டுல அவளுக்கு எவ்வளவு மரியாதை பண்ண போறேங்கிறத மட்டும் பாரு. எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு முதல் மரியாதைய நான் வீட்டுல வச்சு பண்ணுவேன். வாழ்க்கையில அவ மறக்க முடியாத மரியாதையை நான் கொடுப்பேன். அம்மா தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடலாமா? வாமா. என்ன தோத்து போய் ஓட சொல்றியா? கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறவங்களை நான் விட மாட்டேன். ஏற்கனவே முத்தரசன் கல்யாண விஷயத்துல நான் ஊர்க்காரங்க கிட்ட தோத்து போயிட்டேன். இனி நான் விட மாட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மரியாதைங்கிறது வயசுல மூத்தவங்களுக்கு கொடுக்கறது. இந்த ஊருக்கே நல்லது செஞ்ச குடும்பம்னா அது பெரிய வீட்டு குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க செய்யறதுதான் முறையா இருக்கும். என் அத்தைக்கு பக்கத்துல நான் நிக்க கூட முடியாது. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. உங்க கால்ல விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எந்திரிமா எந்திரிமா. என்னம்மா இது? நாங்கெல்லாம் உன்னை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னடா ஊர்க்காரங்க கால்ல விழுற? அப்படி நீங்க என் மேல மரியாதை வச்சிருக்கிறதா இருந்தா நான் சொல்றத கேளுங்க. என் அத்தைக்கு முதல் மரியாதை பண்ணுங்க. அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுங்க. ஏப்பா, வெண்ணிலாவே விட்டு கொடுக்கும் போது என்ன பண்றது? வெண்ணிலாவே தனக்கு வேண்டான்னு சொல்லுது. அப்புறம் எதுக்கு தகராறு? சரிப்பா, நீ பரிவட்டத்தை கட்டு. ஏமா, நீ போய் மாலை எடுத்து போடு. அம்மா வாங்கம்மா, உங்களுக்கு மட்டுமே பரிவட்டத்தை கட்டிக்கலாம். இல்ல, நான் கிளம்புறேன். அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்கம்மா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம முதல் மரியாதையை ஏத்துக்கணும். எப்ப உங்களுக்கு இன்னொருத்திக்கு பரிவட்டம் கட்டணும்னு தோணுச்சோ அப்ப ஏன் மேல மரியாதை போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அம்மா அம்மா அப்படிலாம் நினைச்சிடாதீங்கம்மா. மன்னிச்சுக்கங்கம்மா, மன்னிச்சுக்கங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சு முதல் மரியாதை ஏத்துக்கங்கம்மா. அப்படி ஏத்துக்காம போனா எங்க எல்லாரோட மனசும் கஷ்டப்படுமா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. சித்தி, அதான் இத்தனை பேர் சொல்றாங்க சித்தி. கோச்சுக்கார சித்தி, ஏத்துக்கோ சித்தி. சரி, நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. போ, மாலை போடு. போ, போய் போடு.
என்னாச்சு? பெரிய ப்ராப்ளம் ஆகி இந்த ஃபங்க்ஷனே நிக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்த நடத்தி வச்சிட்டீங்க. ரியலி யூ ஆர் கிரேட். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தைக்கு கட்டுறதுதான் முறை. எது முறை என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நடந்துக்கிட்டது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் யூ. அண்ணி கலக்கிட்டீங்க அண்ணி. ஒருவேளை நீ சம்மதிச்சு உனக்கு அவங்க பரிவட்டம் கட்டியிருந்தாங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நீ விட்டு கொடுத்த பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய மரியாதையை விட்டு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். அந்த மனசு உனக்கு இருக்கு. என்ன முத்து மாமா இப்படிலாம் பேசுற? நான் எப்பவும் இப்படி தானே. பரிவட்டங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதெல்லாம் 2 பேருக்கு கட்டக்கூடாது. ஒண்ணு எனக்கு கட்டுங்க, இல்லையா பெண்ணிலாவுக்கே கட்டுங்க. இந்த மரியாதை எனக்கு கிடைக்கிற மரியாதையா நான் நினைக்கல. காலங்காலமா நம்ம பெரிய வீட்டுக்கு கிடைக்கிற மரியாதையா தான் நான் நினைக்கிறேன். அதை விட்டு கொடுக்கறதுக்கு என்னால முடியாது. வெண்ணிலா, ஒரு புருஷனா என்னால் உனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. என்னாலும் அப்படி என்னை மன்னிச்சிரு வெண்ணிலா. சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்குமே. எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும். உனக்கு எப்படிமா தெரியும்? பூஜா சொன்னாளா? இல்லனே, என் வீட்டுக்காரர் சொல்லிருக்காரு. அத்தை, இட்லி வைக்கட்டுமா? செந்தில், இந்த தரையெல்லாம் ஒரே கரையா இருக்கு பாரு, தொட. விடுங்கம்மா, நான் போய் தொடக்கிறேன். இல்ல பரவாயில்ல, கொடுங்கண்ணே. அம்மா, நான் போய் தொடக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சிம்ரன், வேற ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம், போதுங்க. வெண்ணிலா விஷயத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சித்தி மேல இருக்க மரியாதையில் அவங்களுக்கு எதுவுமே என்னால் தட்டி கேட்க முடிய மாட்டேங்குது. ஆனால் கடைசியில் பாதிக்கப்படுறது வெண்ணிலா தான். ருத்ராக்குட்டி, அப்பா என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? சாப்பிட அம்மா வந்து ஊட்டி விடுறேன்னு சொல்லிருக்காங்கப்பா. பரிமாறிட்டு இருக்காங்க, அப்புறமா வரேன்னு சொன்னாங்க. சரிடா. முத்துமாமா, நான் வந்து பார்த்தேன். நீ போன்ல பேசிக்கிட்டு இருந்த.
எல்லாரும் பசிக்குது சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. அதான் சாப்பாடு பரிமாற போயிட்டேன். வா முத்து மாமா, நீயும் வந்து உட்காரு சாப்பிடலாம். இல்லை இல்லை, எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்றேன். முத்தரசு, நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம். டிக்கெட் கூட போட்டாச்சுப்பா. ஊருக்கு கிளம்புறியா? என்னடா விளையாடுறியா? இப்பதானடா வந்ததும் கிளம்புறேன்னு என்ன அர்த்தம்? என்ன கணக்கு காட்டுறதுக்காக வந்தியாடா? டேய், எல்லாரும் பிஸியா இருந்தோம், பொங்கல் விசேஷம் வெளியே சுத்திட்டு இருந்தோம். வீட்டுல கொஞ்ச நாள் இருந்து தங்கிட்டு போனதான் நல்லா இருக்கும். திடுதிப்புன்னு இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? ஏய் இல்லப்பா, ஊர்ல நிறைய வேலை இருக்கு. அதுவும் நம்ம சிம்ரனுக்கு வர சென்னையில உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல பேப்பர்ஸ் நிறைய சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, நான் அந்த ரிசர்ச்ல இன்னும் சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் நிறைய இருக்கு. அதான் நானும் கிளம்பலான்னு தான் சொன்னேன். அதனால நாங்க எல்லாரும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு கிளம்பணும் இல்லையா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் பண்ணீங்க வந்ததுல. நல்லபடியா போயிட்டு வாங்க. இங்க வந்து நீங்க எங்க கூட இருந்தது விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான். ஆனா எங்க மனசுல ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியான உணர்வு எங்களுக்குள்ள இருக்கு. நிஜமாவே உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஆமா, எனக்கும் இந்த ஊரை விட்டு போக மனசு வரல. ஏன்னா இங்க இருக்கிற கல்ச்சர், இங்க இருக்க மக்கள், குறிப்பா உங்க எல்லாரோட அன்பு, எதையும் என்னால மறக்க முடியாது. எல்லாரும் எங்க மேல எவ்வளவு அன்பு காட்டுனீங்க. நாங்களே மனசு இல்லாம தான் கிளம்புறோம்னு சொல்றோம். கார்த்தி, எல்லாரும் கிளம்புறேன்னு சொல்றாங்க. நீ என்னடான்னா எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சொல்றதுக்கு என்ன மாம்ஸ் இருக்கு? ஒன்றும் இல்லையே. முத்தரசு, சரிப்பா, நாங்க போய் பேக்கிங் ஆரம்பிக்கிறோம். சலோ. ஜாரி முத்து மாமா, சமையல் கட்ட வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன பாலையாவது குடி. என்ன முத்து மாமா? ஒண்ணும் இல்ல, உட்கார். என்ன மாமா? உட்காருன்னு சொல்றேன்ல. என்ன முத்து மாமா? மனசுல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு மாமா. இல்ல, நானும் வந்ததுல பார்த்துட்டு இருக்கிறேன்.
சிரிச்ச முகத்தோட ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. கோவில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. ஆனால் அந்த வருத்தத்தை முகத்தில் காட்டாம கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிற. அந்த பரிவட்ட விஷயத்துல சித்தி தேவையில்லாம அவளை கோவப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா எங்க அங்க நானும் யார் பக்கம் சாயறதுன்னு தெரியாம என்னால உனக்கு புரியுதுல்ல. என்ன முத்து மாமா, நீ கோவிலே இத பத்தி பேசினே, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல முத்து மாமா. நீ ஏன் இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன் முத்து மாமா. நீ இதுதான் சொல்லுவேன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் கோவிலை உன்னை அவமானப்படுத்துற மாதிரி அத்தனை பேருக்கு முன்னாடி உனக்கு பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு சித்தி சொன்னது உன் மனசுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த கஷ்டத்திலையும் மறைச்சிட்டு வெளியே காட்டாம சிரிச்சிட்டு அமைதியா இருந்துட்டேன். ஆனா உன் சிரிப்புக்கு பின்னாடி ஒரு வருத்தம் இருக்குன்றது எனக்கு தெரியும். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன முத்து மாமா நீ எப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா மாமா? இங்க பாரு, நீ கோவில்ல என் சார்பா நின்னு எனக்கு பரிவட்டம் கட்டணும்னு அத்தைக்கு எதிரா பேசியிருந்தாதான் என் மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அத்தை யாரு மாமா? இந்த ஊருக்கு பெரிய வீட்டுக்காரங்க, இந்த வீட்டுக்கு பெரியவங்க. எனக்கு அம்மா இல்லாத குறைக்கு அவங்களதான் நான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ அவங்க மனசுக்கு என்ன பிடிக்கல, அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் வேற. இன்னும் அவங்க மனசுல இருந்து ஸ்வேதாக்கா போகல போல. என்னைக்காவது ஒரு நாள் என்ன அவங்க மனசுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்கு முத்து மாமா. நீ என்ன பார்த்து எதுவும் சங்கடப்பட வேண்டாம். நான் நிஜமாவே மனசு நிறைய உண்மையான சந்தோஷத்துல தான் இருக்கேன். அதனாலதான் நீ சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சியா முத்து மாமா? இங்க பாரு, எனக்கு எந்த சங்கடமும் இல்ல, சரியா? நீ இப்படி சங்கடப்படுறதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அந்த மாதிரி எதுவும் நினைக்காத, புரிஞ்சுதா? இல்ல ஒன்ன போய் படிக்காதவ வேலைக்காரி அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்களே. உனக்கு இருக்கிற நல்ல மனசு வேற யாருக்குமே இல்லையே வெண்ணிலா. எங்கேயோ வடநாட்டுல இருந்து வந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல மனசு புரியுது. இங்கேயே நம்ம வீட்டிலேயே இவ்வளவு வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இப்படியே போயிடாது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ யாருன்றது அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருக்கணும்.